நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் தொழிலாளர் போராட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயற்கை எழிலான ஒரு பகுதியில் மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல ஃப்ராங்க் ஹெர்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1885ஆம் ஆண்டு முதல்ல ஒரு பஞ்சாலையை நிறுவுகிறார். அதற்காக தாமிரபரணி ஆற்றில் ஒரு சிறு அணையானது கட்டப்பட்டு அந்த நீர் இந்த தொழிற்சாலைக்குள்ளாக கொண்டு வரப்படுது. இந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா 7000 பேர் பணியமர்த்தப்படுகிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக இணைந்து 7000 பேர் இதில் பணிக்கு வராங்க. இந்த பஞ்சாலையினால் விக்கிரமசிங்கபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் ஒரு தொழில் நகரமாக அது உருவெடுக்குது. அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை அந்த நூற்பாலை ஏற்படுத்துது. மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் அந்த தொழிலாளர்களுக்கு அன்றைக்கி வகுக்கப்பட்டுச்சு. இந்த 8 மணி நேர வேலையெல்லாம் அப்போ கிடையாது. சூரியன் உதிக்கும் போது வேலைக்கு வரணும், சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது தான் வேலையை விட்டு போக முடியும். சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரணும். ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்தாலும் அவங்ககிட்ட அன்றைக்கி வேலையை வாங்கிப்பாங்க, கூலி கொடுக்க மாட்டாங்க. வரும்போது எல்லோரும் கை நாட்டு வைப்பாங்க, போகும்போது கை நாட்டு தான். அவங்க அளவுக்கு அதிகமான வேலைகள் அவர்களை புழிந்து அந்த வேலையை வாங்கினாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அந்த ஃப்ராங்க் ஹெர்வின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேயர் 1883 2வது ஒரு பஞ்சாலையை தூத்துக்குடியில் அவர் நிறுவுகிறார். திருநெல்வேலியில் நிறுவன அந்த பஞ்சாலைக்கு பேர் திருநெல்வேலி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் அவர் உருவாக்குறார். நம்முடைய தூத்துக்குடியில் அந்த நிறுவனத்துக்கு பேர் கோரல் மில்ஸ். ஏன் கோரல் மில்ஸ்? ஏன்னா தூத்துக்குடியில் நிறைய பவளப்பாறைகள் அதிகமாக உண்டு. அதை மையப்படுத்தும் வகையாக அவர் கோரல் மில்ஸ் அப்படின்னு அதுக்கு பெயர் கொடுக்குறார். இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டில் தான் வ.உ. சிதம்பரனார் ஓட்டப்பிராரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வரார். அவர் காலகட்டத்தில் இந்த அநியாயங்களை அவர் பார்த்து அவர் வெகுண்டு எழுகிறார். அதை தடுத்து நிறுத்தணும்னு அவர் போராடுறார். 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அவர் ஒரு உரை கொடுக்குறார். அதில் 1905 ரஷ்ய புரட்சியை பற்றி அவர் எடுத்து சொல்கிறார். தொழிலாளர்களுடைய உரிமை என்ன என்பதையும் அவர்கள் அடைய வேண்டியதிலையா அவர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த உரை வீச்சு அன்றைக்கு இருந்தது. அப்போது 2 முடிவு எடுக்க சொன்னார். ஒன்று, அந்த ஆயுதங்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இயந்திரங்களை எல்லாம் பழுதாக்குவது, இல்லை என்று சொன்னால் வேலை நிறுத்தம் செய்வது. இந்த 2ல் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி அவர் யோசித்து, அப்போது 2வது தான் அவர் செய்யணும்னு அவர் வலியுறுத்துகிறார். அதாவது தொழிலாளர்கள் முதலாளிக்கு எதிராக உலகத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்கங்கிறத பட்டியலிட்டு அதில் நம்ம கையில் எடுக்க வேண்டியது வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறத அவர் முழங்குறார். அவருடைய பேச்சை கேட்டு முதல் இந்திய தொழிலாளர் போராட்டம் வேலை நிறுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் அந்த வேலை நிறுத்தம் நடக்குது. அவங்க எல்லாருமே கூலி தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சிகள். அன்னைக்கு கிடைக்கிற ஊதியத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அவங்களால 7 நாள் அந்த போராட்டத்தை தாக்கு பிடித்ததே பெரிய விஷயம். அவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய மனிதர்கிட்ட பணம் வாங்கி வசூல் பண்ணி அவர்களுக்கு தேவையான செலவுகளுக்கான இதையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் உள்ள வியாபாரிகள் அவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு உணவுப் பொருளை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆஷ் துரை அப்போ திருநெல்வேலியினுடைய சப்கலெக்டராக இருக்கார். அவர் வ.உ.சியை சந்திக்கணும்னு விரும்புகிறார். இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் அவர் சந்திக்கிறது அவங்க விரும்பலை. நீங்கள் தனியாக போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தைரியமாக வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆஷ் துரையை சந்தித்து பேசி அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 1908ஆம் ஆண்டு அந்த பிப்ரவரி 23 அவர் பேசினார். மார்ச் 6ஆம் தேதி அந்த போராட்டம் வெற்றி பெறுகிறது. இவர்கள் கேட்ட ஊதிய உயர்வுக்கு ஆங்கில அரசாங்கம் சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி வார விடுமுறை நாள் வேணும்னு கேட்குறாங்க, அதுக்கும் அவங்க சம்மதிக்கிறாங்க.
இந்திய மண்ணில் ஆங்கிலேயனுக்கு எதிராக நடந்த முதல் வெற்றி இது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி சாத்தியமானதுனால மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து நண்பகலிலிருந்து தொழிலாளர்கள் எல்லோரும் பணிக்கப் போகிறார்கள். வஉசி மிகப்பெரிய மனிதராக கொண்டாடப்படுகிறார். இந்த மண்ணில் வெள்ளையனுக்கு எதிரான முதல் வெற்றியை பதிவு செய்த ஒரு தலைவர் வஉ சிதம்பரம் பிள்ளை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.